50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. இது என்னப்பா மார்க்கம்? இது உங்களுக்கு யார் சொன்னா? இறந்து போனவருக்காக ஜனாசா தொழுகை தொழலாம், தொழணும், கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அது அத்தனை பேர் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. அந்த ஜனாசா தொழுகையை கூட அவருடைய வாரிசுகள் தான் செய்ய வேண்டும். ஏன் தகப்பனுக்கு நான் செய்யற துவா சரியான துவாவா இருக்குமா? நீங்களும் செய்யற துவா சரியா இருக்குமா? ஏன் தகப்பன் சொர்க்கத்துக்கு நான் தான் நினைக்குவேன், நீங்க நினைக்க மாட்டீங்க. உங்க தகப்பன் சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் நினைக்க வேணா? எனக்கே உங்க தகப்பன் மாமா மச்சானா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இறந்து போனவருக்காக வேண்டி பெத்த புள்ள நான் கேட்கிறேன், உங்களுடைய தகப்பன்மார்கள் யாராவது இறந்திருந்தால், உங்களுடைய பாட்டன்மார்கள் இறந்திருந்தால் அவங்களுக்கு நீங்க ஜனாசா தொழுவிச்சீங்களா? என் அப்பனை மன்னிச்சிருந்து நீங்க கேட்கறதுக்கு மேல வேற எந்த துவா எடுக்கு? நான் எப்படி துவா செய்வேன்? பாப்பேன், பெரிய பெரிய வீட்டு மையத்து ஒரு 250 ரூபா தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன். 50 ரூபா தருவாங்க, என்ன செய்வேன்? ஷார்ட் ஆக்கிடுவேன் துவாவை. 100 ரூபா இருந்தா பெருசாக்கிடுவேன், 1000 ரூபா இருந்தா விடிய விடிய ஓதுவேன் துவா. இதுக்கு அல்லாட்ட எடுபடுமா? இது வியாபாரம், இதுக்கு பேர் துவா இல்ல, இது பிசினஸ். இது செய்யாதீங்கப்பான்னு நாங்க சொல்றோம். இறந்து போனவருக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தார் துவா செய்யுங்கள், மனைவி மக்கள் துவா செய்யுங்கள், அவங்கவுங்க டெய்லி அல்லாட்ட அழுது கேளுங்கள் அப்படின்னு சொன்னா அதுல வர்ற நான் வந்துடுறேன். கல்யாண வீட்லயாவது கல்யாணத்தோடு கழிஞ்சு போயிடுறாரு, பேர் வைக்கிற வீட்டுக்கு வந்து பேர் வைக்கிறோடு கழிச்சு போயிடுறாரு. இந்த சாவு வீட்டுக்கு வர்றாரு பாருங்க, விட்ட மாட்டேங்கிறாரு. ஏன்? இதோட நம்ம வர்ற வருகை நின்று போய் விடாது, மீண்டும் வருவேன், மறுபடியும் வருவேங்கிறார். எப்ப? 3க்கு வருவேன், 7க்கு வருவேன், அதிசயத்துக்கு வர்ற மாதிரி மறுபடியும் வருவேன் வரும்ல, அந்த மாதிரி மறுபடியும் வருவேங்கிறாரு. 3க்கு வருவேங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? 7க்கு வருவேன், 40க்கு வருவேன். நிறைய பேருக்கு விளங்கல, தீவாக்கால மக்கள். சரி, 40க்கு வருவேன், வருஷ பாத்தியாக்கு வருவேன் இப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன விஷயம்? ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா 3வது நாளைக்கு ஒரு பாத்தியாங்கிற, 7வது நாளைக்கு ஒரு பாத்தியாங்கிற, 40 நாளைக்கு பாத்தியாங்கிற, 6 மாசத்துக்கு ஒரு பாத்தியாங்கிற, வருஷத்துக்கு. இதெல்லாம் யார் சொன்னா? இது குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருந்தா காட்டு, நாங்களும் ஓதிட்டு போறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா காட்டு, நாங்களும் செய்யறோம். இந்த மௌத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? இந்த மௌத்துங்கிறது இப்பதான் உலகத்தில் ஏற்படுதா? நபிகள் நாயகம் காலத்தில் யாரும் மௌத்தா போலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அவங்க மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவங்களுடைய மகள் ருக்கையாவும் உம்மு குல்சும் மௌத்தா போனார்கள். 2 மகள் மௌத்தா போனார்கள். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவங்களுடைய ஒரு மகன் இப்ராஹிம் மௌத்தா போனார். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்சா மௌத்தா போனார். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அவங்களுடைய சிறிய தந்தையின் மகன் ஜாஃபர் மௌத்தா போனார். இப்படி எத்தனையோ உறவினர்கள் மௌத்தா போனார்களே. எந்த உறவினருக்காவது நபிகள் நாயகம் அவர்கள் 3ஆம் பாத்தியா ஓதினார்களா? இப்ப நபிகள் நாயகத்துக்கு மேல உங்களுக்கு அறிவு கூடவா? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நீங்க மெத்த படிச்சாளுங்களா? நீங்க 7 வருஷம் படிச்சது ரசூலுல்லாஹ்வுக்கு மிஞ்சின படிப்பா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்த கதீஜா நாயகிக்காக என்ன செய்யல? 3 ஓதல, 40 ஓதல, வருஷ பாத்தியா ஓதல, வருஷா வருஷம் பாத்தியா ஓதவில்லை. இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்து இதை படித்தீர்கள்? பிற மதத்தவர்கள் செய்வதை காப்பி அடித்து திதி என்றும் தெவசம் என்றும் சொல்வார்களே, அதை காப்பி அடித்துக் கொண்டு நீங்களா ஒரு சடங்கை உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வருகிற ஆத்திரத்திலே நம்ம எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிற காரணம் வழங்குதா? எதிர்க்கிற காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் பெரும்பாலான விஷயம் சில்லறை மேட்டரா வருது. அதனால நல்லா சிந்திக்கணும். மார்க்கத்துக்கு எதிர்க்கிறாங்கன்னு வைங்க, வரதட்சணை எதிர்த்திருக்கணும்ல, எதிர்க்கல. வட்டி தாண்டவமாடுதே பத்தமடையில. தமிழ்நாட்டிலே வட்டியில மூழ்கி போன பள்ள வட்டிக்கு அடுத்த ஊரா இருக்குது பத்தமடை. அதை எதிர்த்தாரா? அதை உலமாக்கள் கண்டிச்சார்களா? சந்தன கூட எதிர்த்தார்களா? எவ்வளவு தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிச்சு புட்டு பத்தமடை பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு ஊர்பலாய் பேசுறானே, அவனை எதிர்த்தாரா? இல்ல. எதை இருக்கிறாரு? அவன் குடிச்சா இவர் வருமானம் போக போகுதா? இவன் வரதட்சணை வாங்கினா இவர் பாதிக்க போகுதா? இவன் பள்ளிவாசலுக்கு வராம இருந்தா அவருக்கு நஷ்டமா? அதனால எதிர்க்கல. மார்க்கத்துக்கு தான் எதிர்க்கிறாருன்னா முதல்ல அதில் எதிர்க்கணும். நம்மளை மட்டும் குறி வச்சு இலக்கு வச்சு எல்லா பேரும் சேர்ந்துட்டு இருக்கிறான் என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறான்.
விட்டாதவன நஜாத்துக்கான அவன் இவன் இப்படி எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறீர்களே, என்ன நாங்க பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணோம் எங்களை எதிர்க்கிறீங்க? இதான் மேட்ரு. வருமானத்தில் கை வைக்கிறோம். வருமானத்தில் கை வைக்கிற காரணம் என்ன? போட்டி காரணம் இல்ல, பொறாம காரணம் இல்ல, நீங்க கஷ்டப்படணும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதுல விளையாடாதீங்க. மக்கள் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு தடையா நிக்காதீங்க. இதானே கேட்கிறோம். மக்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு நீங்கள் தடையாக நிக்காதீர்கள். இதுதான் பஞ்சாயத்து விளங்கிருங்க. இதோட இல்ல, இன்னும் போனால் முஸ்லிம்களை மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்காக இன்னும் சில சடங்குகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். மௌலூத் என்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்துச்சுன்னு வைங்களேன், ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா என்ன பண்ணுவாங்க? மௌலூத் ஓதணும். பள்ளிவாசல் உட்கார்ந்து அது எடுத்து மௌலூத் ஓதுறாரு. பள்ளிவாசல்ல ஓதி முடிச்சோன்னு என்னவாகும்? மறுபடியும் ரவுண்ட் வீட்டுக்கு வீடு ஆரம்பிக்கும். பத்தமடையில வீட்டுக்கு வீடு ஓதுங்களா மௌலூது? இந்த வீட்டுக்கு வீடு மௌலூது ஓதுறதுல ஓதிப்புட்டு இப்படி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்க வேணும்னு செய்யுங்க. அஜர்த்து கூட்டிட்டு வாங்க, அஜர்த்து மௌலூது ஓதுங்கன்னு சொல்லிருங்க. நல்லா விடிய விடிய ஆளை கசக்கி புளிஞ்சு விட்டு அஜர்த்து சீதைத்தனமா போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான்னு பாருங்க. ஒண்ணு கொடுக்காதீங்க. என்ன பண்ணுவாரு? மௌலூது ஹராம் பண்ணுவாரு. சொல்லுவாரு இல்லையா? மௌலூது ஓதுறாரு. மௌலூது இபாதத் தானே, வணக்கம் தானே. வணக்கம் தான் அல்லாஹ் கூலி தருவான்ல, நல்ல காரியம் தானே. அசத்து நல்ல காரியம் பண்ணீங்க, அல்லாஹ் பரக்கத் அள்ளி தரணும். செய்யறதுமா போயிட்டு வாங்க. 3 வீட்டுல செய்யுங்க. 3 வீட்டுல என்ன செய்வாரு? மௌலூது நாங்களா உண்டாக்குனது, சும்மா அதெல்லாம் கிடையாதுன்றாரு. அப்ப எதுக்காக ஓதுறாரு? மௌலூது ஓதுனால் நீங்க 6 பேர் வந்தாங்கன்னா 600 ரூபாய் கொடுப்பீங்க, 10 பேர் வந்து 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 5 பேர் வந்தா 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுப்பீங்க. அப்ப இந்த காசு கொடுக்கிற காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாரு? அரபியில ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு அதை படிக்கிறார். மார்க்கத்தில் படிக்கணும்ன்றத நீ நானும் சேர்ந்து படிக்கிறவா? நாங்க எதிர்க்கிறோம். மௌலூது படிக்கிறது மார்க்கத்தில் இருந்தால் நாங்களும் படிக்கிறோம். எப்ப படிப்போம்? நபிகள் நாயகம் படித்தார்கள் காட்டு, படிக்க சொன்னார்கள் காட்டு. காட்ட இயலாது. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறீங்களே, இது எழுதப்பட்டு 300 வருஷம் ஆகுது. எது எழுதப்பட்டு? சுப்ஹான மௌலூது ஓதுறீங்க இல்லங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ் எழுதுனது இல்ல, சஹாபாக்கள் எழுதுனது இல்ல, தாபீன்கள் எழுதுனது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 1400 வருஷத்துக்கு முந்தி, 1400 வருஷத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே, அப்ப மௌலூது இல்ல. 1300 வருஷத்துக்கு முந்தி இல்ல, 1000 வருஷத்துக்கு முந்தி கிடையாது, 500 வருஷத்துக்கு முந்தி கூட கிடையாது. ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி உங்க மாவட்டத்தில் இருக்கிற காயல்பட்டினம் இருக்க, இப்ப தூத்துக்குடி மாவட்டமா, அது தூத்துக்குடி மாவட்டமா இருக்கிற காயல்பட்டினம் இருக்க, அதுல இருக்கிற சில வயிற்று பிழைப்புக்காக வேண்டி சில பேரு அரபியில் இப்படி ஒரு பாட்டை எழுதினானோ, அதான் மௌலூது. இது என்ன மார்க்கமாவும்? 300 வருஷத்துக்கு காயல்படுத்தல உள்ளவன் அவனுடைய பிழைப்புக்காக வேண்டி அரபியில ஒரு பாட்டை எழுதி கொண்டான். அந்த பாட்டை ஓதிட்டு சில்லறை அடிச்சான். ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களே இத. அப்ப 1000 வருஷமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், அவங்க மௌலூது ஓதுனது இல்ல. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திற்கு வெளியே நீங்கள் போனால் உலகம் பூரா முஸ்லிம் இருக்கிறாங்க, மௌலூது தெரியாது. அமெரிக்காவுக்கு போங்க, அங்க உள்ள மக்களை முஸ்லிம் போய் கேளுங்க மௌலூதுனா என்னன்னு. மௌலூதா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ரஷ்யாவுக்கு போங்க, அங்கேயும் முஸ்லிம் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் மௌலூது ஓதுமான்னு கேளுங்க. நீங்க உங்க வீட்டுல மௌலூது ஓதிலான்னு கேளுங்க. மௌலூதா அது என்ன மௌலூதுன்னு கேட்பான், அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அரபு நாட்டுக்கு போங்க, நீங்க வேண்டாம் ஒரு டெஸ்டுக்காக வேண்டி இந்த 10 மடையில் அரபு நாட்டுக்கு போற